ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த படம், லேட்டஸ்ட்டான ஒரு படம் தான் முடிஞ்சா இவனை பிடி. உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான KS ரவிக்குமார் இயக்கி சுதீப் நடித்த ஒரு படம் இது. அந்த படத்தை நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் ரவிக்குமார் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வரப்போகிறாரு. அவர் கூட இந்த படத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஜாயின் அஸ். நேயர்களே, முடிஞ்சா இவனை பிடி படத்தினுடைய இயக்குனர் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான, அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இமேஜே உண்டு. தமிழ்நாடு பூரா ரசிகர்கள் ரவிக்குமார் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இயக்குனர் ரவிக்குமார் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. ஸோ வில் டிஸ்கஸ் அண்ட் வில் டாக் அபவுட். இட்ஸ் நாட் ஏ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் கிடையாது, இது ஒரு உரையாடல் அப்படின்றது. ஹோப் யூ வில் என்ஜாய் இட். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் வெல்கம் ஹிம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. எப்படி இருக்குது படம்? இது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சுதீப்பை ஹீரோவாக போட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் சுதீப், ஃபஸ்ட் டைம் பைலாங்குவல். எனக்கு பைலாங்குவல் ஃபஸ்ட் டைம். ஆமாம் ஆமாம். இது வரைக்கும் நான் 2 லாங்குவேஜஸில் அட் டைம் எடுக்கவே இல்லை. அதர் தமிழை தவிர வேறு லாங்குவேஜ் எதுவும் பண்ணது இல்லையா? இல்லை, தெலுங்குல படம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். சரி சார். இப்போது லிங்கா படத்துக்கு அப்புறம் ஒரு கேப் இருந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ உங்கள் யூஸ்வலான டிலே தானா இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்தது அந்த படம்? சொல்ல இல்லை, கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா லிங்காவுக்கு அப்புறமா ஏற்கனவே நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருந்தோம். இது கதை எப்படின்னா 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி சூரப்பா பாபுன்னு ஒரு ப்ரொடியூசர் என்னை கேட்டார். சுதீப் அங்கே பெரிய ஹீரோ சார் கர்நாடகாவில். நான் அவர்கிட்ட டேட் கேட்க போனேன். நீங்கள் KS ரவிக்குமார் கூட்டு வாங்க, நான் டேட் தரேன்னு சொன்னார். சார் நீங்கள் டைரக்ட் பண்ணிங்கன்னா அவர் எனக்கு டேட் கொடுப்பார் சார். நான் படையப்பா பார்த்ததுலேருந்தே உங்களை வச்சு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் பார்க்க முடியுது. அங்கங்கே கூப்பிட்டு அப்புறம் ஒரு சோர்ஸில் பார்த்தாரு. அதனால் நீங்கள் ஒரு படம் பண்ணணுன்னு சொன்னார். சரி பார்க்கலாம் அப்படின்னா. தென் சுதீப் கேம் டு பாம்பே. நான் இப்போ ஹிந்தி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சுதீப் ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க. ஃப்ளை பண்ணி எங்கூட பேசி இது பண்ணும்போது சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவங்க இருக்கும்போது, அது எந்த லாங்குவேஜாக இருந்தால் என்ன, கலைக்கு மொழி இல்லையே, சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். அப்போது ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது தான் ரஜினி சார் இந்த பொன்குமரன் கதையை கேட்டு பண்ணலாம், பட் உடனே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஆனால் அவங்க டேட்டுன்னு சொல்கிறீங்க, சரி அவங்கள கேட்டு பாருங்கள், அவங்க கொடுத்தா இல்லைனா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். அவங்க என்ன சார் ரஜினி சார் நமக்காக வெயிட் பண்ணுறதா, நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு வாங்க சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் சுதீப்பும் ப்ரொடியூசரும் ஸோ வெயிட் பண்ணாங்க. ஆனால் சுதீப் நடுவில் ஒரு படம் ரீமேக் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணார். லிங்காவுக்கு முன்னாடியே இதாகிடுது. லிங்காவுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி ப்ரொடியூசருக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான் அது. ஸோ அதுக்கப்புறமா லிங்காவுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். நான் அதனால் மறுபடியும் சப்ஜெக்ட்ஸ் தேடி அப்புறம் சுதீப்புக்கு இங்கேயும் அங்கேயும், ஏன்னா அங்கே பெரிய ஹீரோ லைக் அஜித் அண்ட் விஜய், இங்கே அவர் ஒரு வில்லன் இமேஜ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பார்க்கணுன்னு சொல்லி 2 பேருக்கும் இப்போ இது பண்ணுற மாதிரி இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஷூட்டிங் போயிட்டு ரிலீஸ் ஆச்சு. இன்னொரு சப்ஜெக்டை தேடி நீங்கள்? ஆமாம், தேடு சப்ஜெக்டை உருவாக்கின்னு சொல்லணும். உருவாக்கின்னு இல்லை, நான் தேடல்ன்றது நான் என்ன அர்த்தம்னு கேட்குறேன். அதான் அது நான் வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் தான் வெளியில் கதைகள் வாங்குவாங்க. அதில் நான் ஒருத்தன். நான் வெளியில் கதைகளை தேடினேன்றேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட இதுலேருந்து நிறைய பேர் கதை சொல்ல வர சொல்லி நீங்கள் டிஸ்கஷனில் உட்காந்து கதையை ஒரு ஐடியா சொல்லி பண்ணுங்க. அந்த ஐடியா தான் சொல்கிறேன். அந்த ஐடியா தான் சிவகுமார்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் வி சேட் ஃபார் டிஸ்கஷன் ஸ்க்ரீன் பிளே. அதுக்கப்புறம் உருவானது தான் இந்த கதை. ஸ்க்ரீன் பிளே தான். முடிஞ்சா இவனைப்படி படத்தை கன்னடம் தமிழில் எடுத்த படம்னு சொல்கிறதா இல்லை தமிழ் கன்னடம்னு எடுத்த படம்னு சொல்லணுமா? இது எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. நான் 2 லாங்குவேஜில் தான் எடுத்தேன். சைமல்டேனியஸாக. ஆமாம், சைமல்டேனியஸாக தான் எடுத்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் 90 சொல்கிறேன். நீங்கள் ஷூர் அபவுட் கன்னடா இல்லையா? முக்கியத்துவம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய மார்க்கெட்டு தான் முக்கியத்துவம். அதான் கேட்டேன். ஒரு டைரக்டருடைய மார்க்கெட் ஒன்லி வெரி ஃபியூ லைக் மணி சார், சங்கர், இந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸுக்கு தான் டைரக்டர் பேர் போட்டாவே பெரிய உண்டே சார் அது இருக்கும். பட் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பட் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ரெகுலராக அந்த டைரக்டர் ஒரு பாரத் ராஜா, ஒரு பாலச்சந்தர் படம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது மணி சாரும் சங்கரும் தான் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில். என்னோடது அதுக்கு அந்த லிஸ்ட்டில் எங்கே ஒரு ஓரத்தில் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு கமர்ஷியல் டைரக்டர்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல லேடிஸு ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஒரு படங்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குமே தவிர அந்தளவுக்கு ஓப்பனிங் கிடையாது. பட் ஹீரோஸுக்கு அது உண்டு ஜாஸ்தியாக. சின்ன ஹீரோஸ் கூட ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ ஹீரோ சுதீப் அங்கே கர்நாடகாவில் பெரிய ஹீரோ.
ஸோ அதுதான் எனக்கு மெயின். பட் நான் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் எடுத்தேன். பட் அந்த அங்கே வந்து ஒரே 4 டேஸ்லேயே வந்து ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் வீக்கே முடியாததுக்கு முன்னாடியே அது ரெக்கார்டு சுதீப்போட படங்களே இதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் சொன்னாங்க. அப்படியா? வெரி குட். அங்கே சுதீப் வந்து கன்னடாவில் சுதீப்பினுடைய படம் அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்கள் வந்து யாரோ ஒரு சுரேஷ்னு யாரோ ஒரு டைரக்டர் ஒருத்தர் எடுத்திருந்தாக்க இது ஏதோ கன்னடா டப்பிங்னு தான் போயிருக்கோம். கேஎஸ் ரவிக்குமார்ன்றது இருக்கவே நாங்கள் போய் பார்க்குறோம்ல. ஸோ அங்கே தானே உங்களுக்கு ஒரு அது உங்கள் பிராண்டு வருது இல்லை. ஸோ அது நீங்கள் குறைச்சி மதிப்பிட வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க. குறைச்சி மதிப்பிடல, எனக்கு தெரியும், ப்ராக்டிக்கலாக தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் தேர் ஃபார் மீன்ட்டு. சரி, நீங்கள் வந்து கன்னடாவோட கம்பேர் பண்ணியே பார்த்துட்டு இருப்பீங்களா? இங்கே இருக்கிற கலெக்ஷனை வந்து அது கலெக்ஷன் வேறு, இது கலெக்ஷன் வேறு. அதை நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அது வந்து அதாவது ஒரு 4th வீக்குக்கு அப்புறம் 2 இடத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் வில் கம் வாட்ச் த படம் பார்க்கலாம், படம் பார்க்கலாம், என்ன படம் பார்க்கலாம், எது நல்லா இருக்கு, ஓ அது நல்லா இருக்கா போய் பார்க்கலாமே. அதுக்கப்புறம் தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். அது வரைக்கும் அங்கே இருக்கிற ஃபேன்ஸு அது இதெல்லாம் பார்த்து தேய்க்கணும். இங்கே இருக்கிற ஃபேன்ஸு அவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஈக்குவலாகும். சரி, இந்த படத்தை பார்த்தபோது எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க இந்த கதையை தேடின்னு இருக்கேன்னு. கதை ஒரு ஸ்டோரி தான், ஒன்லைனர். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அ சினாப்சிஸ் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க ஸ்க்ரீன் பிளே இன் விச் யூ ஆர் வெரி கேர்ஃபுல். ஏன்னா உங்கள் ஸ்க்ரீன் பிளே வந்து ஜனங்களை போர் அடிக்காமல் இருக்கணுன்றதில் அக்கறை எடுத்துட்டு பண்ணப்படுகிற ஒரு ஸ்க்ரீன் பிளே. பட் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது பார்த்தாக்கா. அது எப்படி டிஸ்கஷன் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வந்து எல்லாரோட உட்காந்துட்டு அப்பப்போ டெவலப் பண்ணுறதா இல்லை அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பைண்ட் நோட் புக்காக பண்ணுறீங்களா? இல்லை பைண்ட் நோட் புக்கெல்லாம் கேள்வி கேட்டதில்லை உங்ககிட்ட நான். எனக்கு அது பைண்ட் நோட் புக் பழக்கமே இல்லை எனக்கு. அப்படியா? ஆமாம், அது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக அதுதான் பண்ணுறாங்க எல்லாருமே, புக்கில் எடுத்துன்னு வராங்க. பட் எனக்கு அது பழக்கம் கிடையாது. ஒரு கதையை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி ரைட்டருக்கு கூட நான் உட்காந்து ஒரு 2 நாள் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு குரூப் ஆஃப் டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்குது. ரமேஷ் கண்ணா, கமலேஷ் குமார், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம். அந்த மாதிரி பழைய ஆட்கள், இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் இந்த யூத்து, அதாவது எல்லா கேட்டகரியிலையும் ஆள் வச்சுருப்பேன். காமெடி பிடிக்கிற மாதிரி 2 பேர் லைக் ரமேஷ் கண்ணா அவங்கலாம். சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கிற மாதிரி 2 பேர், ஒரு ஃபைட்ஸ் ஆக்ஷன்ஸ் பிடிக்கிற மாதிரி 2 பேர், அந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருப்பேன். ஒரு 10 பேர் வச்சுருப்பேன். ஸோ சார் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாயோ காமெடி சூப்பராக இருக்கான்னு ரமேஷ் கண்ணா. அப்புறம் அதில் வந்து காமெடியே இல்லையே சார், இந்த சீனில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம உள்ளே வாங்கிக்கிட்டு நமக்கு என்ன வேணும், இந்த சீனில் என்ன சொன்னால் நல்லாயிருக்கும், என்ன இருக்குது இந்த ஒரு சீன்லேயும் அது என்ன இருக்குது, இல்லைன்னா அது தூக்கி போட்டு வெறும் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னா தூக்கி போட்டு இது வேறு ஏதாவது சீனில் ஒரு டைலாகில் சொல்லிடலாமே, வெறும் மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக சீன் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒவ்வொரு சீன்லையும் ஏதாவது சம் இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி தேர். ஆக்ஷனாவது, காமெடியாவது, சென்டிமெண்ட்டாவது, ஏதாவது லவ் ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த சீனெல்லாம் கோத்து மாலையாக பண்ணுறது தானே படம். ஆமாம், அதான் ஸ்க்ரீன் பிளே. ஓகே ஓகே. அவர் எனக்கு 2 மினிட்ஸில் முதல்ல சொன்னார் ஒரு அந்த லைனு. ஒரு 1.5 years முன்னாடி அந்த சிவகுமார்ன்றது ஜஸ்ட் 2 minutes சாப்பிட்டுட்டு வெளியில் நிற்கும்போது 2 minutesல சொன்னது தான். ஏதோ ஒரு கேட்சியாக இருந்தது. பட் நீங்கள் சொல்லலாம் அது பழசு லெசன் எல்லாம் சொல்லலாம். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் வில்லனுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் வில்லனில் உண்மையாகவே 2 பேர், இதில் அது இல்லை. அது ஒன்று. அப்புறம் அந்த ப்ளே இருக்குல்ல, சுதீப் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய நல்லா நடிக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு நடிகர்னு இங்கே இருக்கவங்களுக்கு கூட தெரியும், எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும். லைக் நானி படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மோனோ ஆக்டிங் தான் அதில் மெயின். வந்து நீங்கள் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, அவராக க்ரியேட் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் அந்த வில்லனிசம், அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ரகுவரன் வாய்ஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், அவருக்கு ரகுவரன் வாய்ஸ் இருக்குது, அந்த ஹைட் இருக்குது. ஆமாம், நம்மளுடைய தமிழ் ஸ்லாங் வந்து அவங்க பேசும்போது யூஸ்வலாக இன்றைக்கி ரஜினி சாருக்கு இருக்கு இல்லையா, அவர் தான் பேசுகிறாரு இல்லையா. ஆமாம், நானையும் அவர் தான் டப் பண்ணார், பாகுபலியும் அவர் தான் டப் பண்ணார், இதுவும் அவர் தான் டப். நல்ல காலம் நீங்கள் வந்து டப்பிங் வேறு ஆள் போடாமல் அவரே பண்ணது வந்து ஒரு நேச்சுரலாகவும் ஒரிஜினலாகவும் இருந்தது. ஆமாம், ஒரிஜினல் இல்லை. ஆமாம், ஏன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தமிழில் பேசணுன்னு, தமிழ் எல்லாமே பேசி தான் நடித்தார். ஓகே. அப்புறம் அவர்கிட்ட போய் எப்படி கதையை சொன்னீங்களா, என்ன இந்த ஐடியா? இந்த லைன் சொன்னதுக்கப்புறமா நல்லா அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கதையை சொல்லாமல் வந்துட்டாரா? இல்லை கதையை முதல்ல கேட்டுட்டு டெவலப் பண்ணுங்க சார், இது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வி சேட் ஃபார் டிஸ்கஷன் ஸ்க்ரீன் பிளேக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே முடிச்சதுக்கப்புறம் சொன்னேன் ரொம்ப பிடிச்சி போச்சு, பண்ணிடலாம் சார். அதுக்கப்புறம் ஐ சேட் ஃபார் டைலாக்ஸ் ஒரு 15 days உட்காந்து டைலாக்ஸ் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற
ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து எல்லாமே. நீங்கள் இதில் எதெல்லாம் தான் நீங்கள் தனியாக கம்ப்ளீட்லி தனியாக பண்ணுறீங்க? இப்போ எல்லாமே நீங்கள் யூ பிலீவ் இன் டைலாக் நான் எப்பவுமே தனியாக தான் உட்காந்து எழுதுவேன். அப்படியா? ஒரு ரூமில் எங்கே தனியாக யாராவது வந்தாங்கன்னா நிறுத்திடுவேன். அப்படியா? நம்ம டைலாக்ஸ் மட்டும் நானே சிரித்து, நானே அழுது, நானே சத்தம் போட்டு அப்படி தான் நினச்சி இது பண்ணிட்டு தான் எழுதுவேன். டைலாக்ஸ் மட்டும் அந்த காலத்துலேருந்து. அப்படியா? எப்பவுமே கிரேசி மோகன் எழுதுனா கூட நான் ஒரு வெர்ஷன் எழுதுவேன். நீங்கள் தனியாக ஒன்று எழுது. ஏன்னா எனக்கு டைலாக்ஸ் எழுதும்போது தான் அந்த சீனுடைய பிகினிங் எண்டு இது எதில் ஒரு லிங்க் ஆகுது, இதில் என்ன இருக்குன்றதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகும். ஓகே. அஃப்கோர்ஸ் டைலாக்ஸை நான் அதுக்கப்புறம் கிரேசி மோகன் கிட்ட இருக்கிற டைலாக்ஸை வந்து இதில் தூக்கி போட்டுப்பேன். ஓகே. அது கிரேசி மோகனுக்கே தெரியும். ஓகே. அவர் எழுதுறது வந்து நிறைய எழுதுவார். நான் சொல்லுவேன் நீங்கள் நிறைய எழுதுங்க சார், 4 மணி நேரத்துக்கு எழுதுவார் அவர். 3 படத்துக்கு எழுதுவார். ஆமாம். ஆனால் அதில் எது பஞ்ச் நல்ல பஞ்ச் லைன் இருக்கோ அந்த பஞ்ச் லைன்லாம் தூக்கி இதில் போட்டுப்பேன். பட் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு ஓப்பனிங் எப்படி, இதில் எண்டு எப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எழுதுனா தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆகும் மைண்டில். ஓகே. அதுக்கப்புறமா ஸ்பாட்டில் சில நேரத்தில் டைலாக்ஸை பார்க்கவே மாட்டேன். எனக்கு பாட்டு ஓடிட்டே இருக்கும். இந்த ஷாட் என்ன டைலாக் சொல்லுங்கள், இந்த ஷாட் இந்த ஷாட் இந்த ஷாட்னு அந்த சீன் பூரா முடிச்சிட்டேனாங்கிறது எனக்கு மைண்ட்லேயே இருக்கும். ஏன்னா எழுதும்போதே ஃபிக்ஸ் ஆகிடும் மைண்டில். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நீங்கள் முதல்ல ரொம்ப ஜோராக என்டர் ஆகிறது எது சத்தியம் எது சிவம்ன்றது இல்லை? அதுதான் இந்த படத்தை கீப்ஸ் இட் இன்ட்ரெஸ்டிங். அது ஆடியன்ஸ் லெவல்லே ஒரு இது இருக்குது, இது சத்தியமா சிவமா இல்லை நல்லவனா கெட்டவனா. பட் ரெண்டாவது ரீல்லையே ஆடியன்ஸுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிவிடுவேன். என்ன இது? செகண்ட் ரீல்லையே ஆடியன்ஸுக்கு மட்டும் உண்மையை ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஆமாம் ஆமாம். அந்த ஆட்டோ அடிபட்டு ஆட்டோவில் வந்ததுக்கப்புறமா ஆமாம் ஆமாம் அங்கே ஆடியன்ஸுக்கு ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப புத்திசாலி. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதே டவுட் கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு. அதுதான் அது இந்த that will be interesting. ஆமாம், தட்ஸ் அ ஸ்ட்ராங் பாயிண்ட் இந்த படத்தில். அப்படி இல்லைன்னா வெறும் சாதாரண ஒரு டபுள் ஆக்ஷன் படமா? ஆமாம். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சார் அட்லீஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கலாமே அந்த சஸ்பென்ஸ் அப்படின்னு. இப்போல்லாம் ஆடியன்ஸ் பயங்கர புத்திசாலி. முதல் சீன்லேயே சொல்லுவான். ஏன்னா ஒரு ஷோ போதும், அவன் மெசேஜ் அனுப்பிச்சிடுவான் அடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறவங்களுக்கு கூட பிகினிங்லேயே ஒரு டவுட் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இவன் தான் 2 பேரும் ஒரே ஆள் தான்ன்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அது வந்து அவன் புத்திசாலி ஆகிடுறான். ஸோ நீ புத்திசாலி, ஓகே உனக்கு நான் சொல்லிடுறேன். ஆனால் அங்கே இருக்கிற கேரக்டர்ஸுக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம். அவங்க என்ன எப்படி ப்ளே பண்ணுறாங்க மெயின் ஹீரோயினுக்கு அப்புறமா தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வில்லன் இருக்கானே அவன் தான் புத்திசாலி படத்தில். அவன் தான் கண்டுபிடிக்கிறான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனால் பிடிக்க முடியலன்றது தான். முடிஞ்சால் இவனை முடிஞ்சால் அவனை பிடி. ஓகே ஓகே. அது என்ன சார் தலைப்பு வந்து இப்போ யூஸ்வலி நம்ம டெய்லி நாளிதழ் பார்க்கும்பொழுது 2 பக்கத்துலையும் ஏராளமான படங்கள் வருதா போடுறாங்க. அதில் எத்தனை படம் வருது எத்தனை படம் வராமல் போகிறது எதையுமே கணக்கே வச்சுக்க முடியல. அது எல்லாமே இது மாதிரி தலைப்பு தான் இருக்கு. நீங்கள் அது மாதிரி ஒரு தலைப்பை நீங்கள் இல்லை, இது வந்து என்னென்ன தெரியுங்க, ரவிக்குமார் தலைப்பா அது? இல்லை, அது ஆக்சுவலாக இது வந்து டைட்டில் வந்து யூஸ்வலாக வந்து ஹீரோஸ் நான் என்னோட படங்களில் பெரிய ஹீரோஸ் வந்ததுக்கப்புறம் ஹீரோ ஓரியன்டாக தான் வைப்போம். ஒரு நாட்டாமை. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புருஷ லட்சணம், பொண்டாட்டி ராஜ்யம், பிஸ்தா, இதெல்லாம் ஹீரோ இதுவாக இருக்காது. சேரன் பாண்டியன், ஊர் மரியாதை, இப்படி தான் வச்சுட்டு இருந்தேன். ஒன்ஸ் நாட்டாமை உள்ளே வந்ததுக்கப்புறம், நாட்டாமை பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் பெரிய ஹீரோஸ் உள்ளே வந்தாங்க என்னுடைய படங்களில். அப்போது ஒரு ரொம்ப வந்து இந்த ஹீரோக்கு இமேஜ் இருந்ததுன்னா அதுக்கு அதை நோக்கி ஒரு முத்து, படையப்பா, அவ்வை சண்முகி, தெனாலி அந்த மாதிரி வச்சுருந்தோம். கதைக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும்னா பஞ்சதந்திரம் இல்லையா, தசாவதாரம், இதெல்லாம் கதைக்கு ஏற்ற மாதிரி வச்சா கூட அது ஒரு இது இருக்குது. இப்போ இந்த படத்தில் கர்நாடகாவுக்கு வந்து கோட்டி கொப்பான்னு வச்சுருக்கோம். கோட்டி கொப்பாங்கிறது பாட்ஷாவை இங்கேருந்து ரீமேக் பண்ணி இங்கேருந்து ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ண படம் தான் கோட்டி கொப்பா. அது சேம் ப்ரொடியூசர் தான் அந்த படத்தும் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் ஏற்கனவே 26 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரே அதை சஜஸ்ட் பண்ணார். அன்றைக்கி விஷ்ணுவர்தன் சாருக்கு அந்த அளவுக்கு மாசு இருந்தது, பெரிய ஹிட்டு. இன்றைக்கி சுதீப்புக்கு அந்த மார்க்கெட் இருக்குது, நான் கோட்டி கப்பா 2ன்னு வைக்கலான்னு அவர் முதல்லேருந்தே இது பண்ணிட்டு இருந்தார். பட் சுதீப்புக்கே இந்த டைட்டில் தான் பிடிச்சிருந்தது. திஸ் இஸ் அ டைட்டில், இது கேட்ச் மீ இஃப் யூ கேன். கேட்ச் மீ இஃப் யூ கேன் நீ நல்ல டைட்டில் இல்லைன்னு நீங்கள் இப்போ எப்படி சொல்ல முடியும்? அதுவும் நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்குறவர். ஸோ அது ஃபேமஸ். பட் அந்த கதைக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இது கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படிங்கிறது இது என்னென்னா கதைக்கு நியாயமாக இருந்தது. தமிழ் லாங்குவேஜ் வரை இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரை அது தமிழ் கட்ட வார்த்தையும் தனியாக உண்டு, இங்கிலீஷ் கட்ட வார்த்தையும் தனியாக. அது எல்லாம் நெவர் டிரான்ஸ்லேட். அது கரெக்டு.
பட் இல்லை நல்ல தலைப்புன்றது சொல்ல வரல. இல்லை இது ஒன்று பழகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். சில பேர் இந்த இந்த தலைப்பே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. சத்யம் சிவம் அப்படின்றது வச்சிருக்கலாமே, யூஸ்வலாக இருந்திருக்கும். கரெக்டு தான். இது வந்து சும்மா தான் சொன்னேன், அதே வைக்கலன்றது இல்லை, அதான் யூஸ்வலாக இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு டைட்டில். இது என்னமோ அது கூட எனக்கு தோணலை. நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன் மதன் கார்கிக்கு. இது ஒரு சாங்கு. இதில் வந்து அவன் வந்து விளையாடிட்டு இருக்கான். நான் இவனா அவனா நல்லவனா கெட்டவனான்னு விளையாடிட்டு இருக்கான். அவனை முடிஞ்சால் என்னை புடுறா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வரணும். இது ஒரு சாங் வரணும் தான். ஹலோ மிஸ்டர்னு ஒரு சாங் இருக்குல்ல, அதில் நடுவில் இந்த லைன் வரும். இது முடிஞ்சா இவனை புடின்றது. முடிஞ்சா என்ன புடின்னு அவன் மூளை வச்சுருந்தான். அப்புறம் நான் பார்த்தேன் எம்ஐபி வரணும், வந்துச்சு. முடிஞ்சா எம்இபின்னு வந்தது. முடிஞ்சா என்ன புடின்னா எம்ஒய்பின்னு வருது. முடிஞ்சா இவனை புடின்னு வச்சா எம்ஐபின்னு வரும். விஐபி மாதிரி எம்ஐபின்னு ஒரு பாப்புலர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு நான் முடிஞ்ச அந்த சாங்லேயும் அந்த முடிஞ்சா இவனை பிடின்னு தான் மாற்றிருப்பேன். இல்லை, முடிஞ்சா என்ன பிடியோட முடிஞ்சா இவனை பிடி பெட்டர் தான் டெஃபினெட்லி. இந்த படத்தில் வந்து ஒரு மேஜரான இன்ட்ரெஸ்ட்டு வந்து இவங்க 2 பேரும் இந்த சத்யம் அண்ட் சிவம்ன்றது நீங்கள் மாறி மாறி இல்லையா காட்டுற ஒரு இது. அண்ட் தேர் ஆர் சிச்சுவேஷன்ஸ் வேர் தேர் மஸ்ட் பி சத்யம் தேர் மஸ்ட் பி சிவம் தேர்னு வரும்பொழுது அதுக்கு ஒரு சீன் வச்சா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ண ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஜன்னலில் கைப்பிடிச்சி எடுத்து பிடிக்கிற உள்ள சண்டை நடக்கிறதுன்றதும் போட்டு கதை உடைச்சிட்டு உள்ளே போகிறேன். அதான் மோனோ ஆக்டிங். அது வந்து சுதீப்புக்கு நான் போட்ட அந்த ஒரு தீனி அவன் நானியில் அவன் பண்ணியிருப்பான் இல்லையா, அது வந்து சுதீப்புக்காக வச்சிங்கன்றீங்க. சுதீப்புக்காக தான் வச்சுது. அது இந்த வேறு மாதிரி கூட நான் பிளான் பண்ணேன். முதல்ல அந்த சீனை வேறு மாதிரிலாம் கூட பேசினேன். இல்லை அட் அ டைம் நடிக்கணும். அது எப்படி ட்ரெஸ்ஸிங்லாம் விட்டுருங்க, ட்ரெஸ்ஸிங் மறைஞ்சுக்கலாம் பண்ணலாம். பட் ஆடியன்ஸுக்கு அட் அ டைம் நடிக்கணும். வில்லன்ல இது வந்து இந்த வேன்ல போலீஸ் வேன்ல அது இருந்தது இல்லையா, அஜித் ஒரு ஞாபகம் வந்தது. ஆமாம், அது வந்து இங்கே நீங்கள் பிகினிங்கில் தான் இருக்கும். அந்த ஆட்டோவில் சீனில் தான் அது ஞாபகம் வரும். இந்த இடத்துல அது ஞாபகம் வராது. இது அப்படி மாறி நடிக்கிறதுங்கிறது வில்லனில் இருந்த மேட்டர் தான் சார். பட் உண்மையாகவே அது டபுள் ஆக்ஷன். அதுக்கப்புறம் போய் பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரிஜினலாக ஒருத்தர் இருக்கான், உண்மையாகவே ஒருத்தர் இருக்கான். ஆனால் அவனுடைய வேஷத்தில் இவன் வெளியில் திரும்பி டிசபிலிட்டி காட்டுவார். உடனே போலீஸ்காரன் அந்த பக்கம் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருப்பார் அஜித். அது அதனுடைய சாயல் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது டபுள் இல்லை, இது சிங்கிள் தானே. அந்த மாதிரி அந்த சீன் வந்து அவன் ரொம்ப நல்லா பண்ணான். நான் இப்போ வெளியில் இந்த சைடு பேசுகிறதுக்கும் சரி, அந்த ஹீரோயினோட சஜஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கேமரா வச்சுருப்பேன், இந்த பக்கம் ஒரு கேமரா வச்சுருப்பேன். அட் அ டைம் பண்ணது அது. இல்லை 2 கேமரா வச்சு ஷூட் பண்ணது. அது அத்தென்டிசிட்டி இன்னும் ஜாஸ்தி. என்னென்னா நித்யா மேனனுடைய ரியாக்ஷன்ஸ் கேவ் மோர் எஃபெக்ட் ஃபார் தட் சீன் இல்லையா. அவங்க பிலீவ் பண்ணுவாங்கல்ல முழுக்க. நல்ல பர்ஃபார்மர் நித்யா மேனனும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. யூஸ்வலாக அவங்க கமர்ஷியல் படங்களே பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி கிளாஸ் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுவாங்க. செலக்ட்ஸ் மூவிஸா? ஆமாம், அது வந்து அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அவங்களுடைய நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு நல்ல ஒரு கிளாசிக்காக இருக்கும். அது மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் தேடிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த படம் கதை கேட்டவுடனே அவங்க வந்து ஹீரோயினுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நான் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து ஹீரோயின் டெஃபரெண்ட்டாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படத்துக்கு பண்ணது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களா அவங்களும்? ஆமாம் சுதீப், நித்யா மேனன், ரவிசங்கர் எல்லாமே புதுசு உங்களுக்கு. ஓகே. எனக்கு இந்த இளையராஜா ஆர்ட் டைரக்டரு, அவனுடைய ஒர்க்கு அந்த கமல் சார் படத்தெல்லாம் பண்ணியிருக்காருல விஸ்வரூபம், அவர் தான் ஆர்ட் டைரக்டர். இது அவர் இந்த கேமராமேன் ராஜரத்னம் ஃபஸ்ட் டைமு. ஒரு யூனிட்டே ஒரு புது யூனிட் மாதிரி. எடிட்டர் ஆண்டனியோட அசிஸ்டண்ட்டு பிரவீன் ஆண்டனின்னு அவர் வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி நிறைய யூனிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆச்சா நீங்கள் பண்ணி அப்போ தான் நம்ம எதாவது கற்றுக்க முடியும். ஸ்டில் ஐம் லேர்னிங் சார். அதனால தான் இந்த காக்கி ஒயிட்லாம் போட்டுருப்பாருங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி. இல்லை ஐ வாண்ட் டு லேர்ன் மோர். அப்போ தானே நம்ம இந்த ஸ்பீடில் இருக்கணும்னா வி ஹேவ் டு அப்டேட் அவர் செல்ஸ். இல்லை டபுள் வெர்ஷன் இது. அப்படியா? ஸோ ஷூட்டிங் டேஸும் நம்பர் ஆஃப் டேஸும் ஜாஸ்தி. 99% டபுள் வெர்ஷன். நான் முதல்ல டபுள் வெர்ஷன் சொல்லும்போது நிறைய பேர் சொன்னாங்க ஒயிட் ஷார்ட்டு, இந்த லாங் ஷார்ட்டு, டாப் ஆங்கிள் இதெல்லாம் நீ ஒரு வாட்டி எடுத்தால் போதும்னாங்க. ஓகே. ஆனால் நான் போய் அங்கே ஒரு வாட்டி எடுக்க முடியல. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க போலீஸ் ஸ்டோரி நிறைய. ஸோ போலீஸ்னால் இங்கே ஒரு யூனிஃபார்ம், அங்கே ஒரு யூனிஃபார்ம். நம்பர் 1. ஒரு பைக்கில் வருவாங்க, இங்கே ஒரு நம்பர், அங்கே ஒரு நம்பரு. காரில் வருவாங்க, இங்கே ஒரு நம்பர், அங்கே ஒரு நம்பரு. ஆர்டிஸ்ட்டு இங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டு, அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஹீரோ, ஹீரோயின், நாசர்,
அந்த வில்லன் 4 பேர் தான் 2 லாங்குவேஜுக்கும். இவங்க மட்டுமே இருக்கும்போது கூட அதில் ஒயிட் ஷாட் எடுக்கவே முடியாது. காரணம் வந்து அந்த பேக்ரவுண்டு, அங்கே இருக்கிற போர்டு கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி இருக்கணும், எங்கே இருக்க போர்டு மைசூரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த ஷார்ட்ஸ் ஐ ஹவ் டேக்கன் ட்வைஸ். மேபி ஸ்டண்ட்டு சீன்ஸ் எடுக்கலாமா? கொஞ்சம் ஸ்டண்ட்டு சீன் கொஞ்சம் எடுக்கலாம். அப்போ கூட பேக்ரவுண்டு பார்க்கணும். பேக்ரவுண்டில் என்னெல்லாம் இருக்குது, எந்த போர்டு இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். வெறும் ப்ளூ மேட்டில் இருந்தால் எடுக்கலாம். சாங்ஸில் கூட அது லிரிக்ஸ் வேறு, இது லிரிக்ஸ் வேறு. ஆனால் இந்த பிஜிஎம் இருக்குல்ல, அது வேணால் எடுக்கலாம். ஓகே, ஒன்றா அப்படி தான் நடந்தது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் அட் அ டைம். முதல் சாங் ஒன்று நல்லா இருந்தது, கடைசி சாங் ஒன்று, அதாவது முதல்ல இவங்க டே ட்ரீம் பண்ணுவாங்க, அவங்க தண்டவாளம்லாம் கூட வரும், அந்த ஒரு சாங் ஒன்று. அப்புறம் லாஸ்ட்டு சாங் ஒன்று இல்லை, ட்ரம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பெரிய ட்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். யூ ஆர் ஹாப்பி வித் இமான். அவரு கூட இதான் ஃபர்ஸ்ட் படம். அப்படியா? ஆமாம், எல்லாமே புதுசாக பண்ணுறது. ஆமாம், எல்லாமே வந்து அவர் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க சார்? இப்போ பேசிகிட்டு இருக்கு சார், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. விஷால் கேட்டுட்ருக்காப்புல. விஷால் வந்து கதைகள் இப்போ பாருங்கள் சார்னு சொல்லியிருக்காரு. லாரன்ஸ் கதைகள் பாருன்னு சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் கதைகள் கேட்டுட்ருக்காங்க. இன்னும் அது ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே ஓகே, பேசிகிட்டு இருக்கோம். கதைகள் தேடி இப்போ விவாதத்தில் இருக்குது. தட் இஸ் விவாதம்னா கதைகள் கேட்குற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ரவுண்டெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் அப்படின்னு வரத்துக்கான வாய்ப்பு அமைஞ்சா ஓகே. நான் தான் சொல்கிறேன், எல்லாமே அமையணும். ஆனால் நான் வந்து என்றைக்குமே அது நோ சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறது தான் எனக்கு, ஆஃப்டர் நாட்டாமை வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறது தான் எனக்கு பழக்கமாக போச்சு. அதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவேன். பட் எனக்கு நீங்கள் சொன்ன ஒரு சின்ன படங்களும் பண்ணணும்னு ஆசை. சின்ன படங்கள்லாம் வித்தியாசமாக சம்திங் ரியாலிட்டியோட. ஓகே ஓகே, இல்லை அது டெஃபினெட்லி நீங்கள் பண்ணணும். அது எப்போன்ற கேள்வி தான் நான் அப்போலேருந்து கேட்டுகிட்டே இருக்கேன். மற்றபடி ஓகே, அமையணும்னு சொன்னீங்கல்ல, அது நிச்சயமாக அமையும். பிகாஸ் அவங்க 2 பேருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். நீங்கள் பெட்டு போத் சூப்பர் ஸ்டார் அண்டு உலகநாயகன் 2 பேருக்குமே நீங்கள் ஒரு ரவிக்குமார்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அமையணும் இந்த பேட்டி மாதிரி. சினிமா இந்த பேட்டி அளவுக்கு சுலபமா? இல்லை இல்லை, பேட்டியே இது வந்து அமையணும்ல சார். இது இன்றைக்கி தான் நடக்கணும், இப்போ தான் பேசணும், அப்படி தான் இருக்கு. 2 பேரும் பிளான் பண்ணிக்காம தான் பேசணும். அதான். வெரி குட், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நைஸ் ஆஃப் யூ டு கம். தேங்க்யூ. நேயர்களே, திரையுலகத்துக்கு இப்போ ரீசண்டாக கொஞ்சம் நம்மளை பாதித்த இழப்புகள், பஞ்சு அருணாச்சலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வசனம்லாம் எழுதி ஒரு உச்சியில் இருந்த காலமும் உண்டு. அதற்கு பிறகும் கூட அவர் வந்து இப்போ ஒரு ஹாலிவுட்லலாம் ஸ்கிரிப்ட் டாக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கதையெல்லாம் எல்லாத்தையும் திரைக்கதையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட எடுத்து சொல்லி இது சரியாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் குறிப்பெடுத்துப்பாங்க. அது மாதிரி பஞ்சு அருணாச்சலம் பெரிய ஸ்கிரிப்ட் டாக்டர். பஞ்சு அருணாச்சலம் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க தைரியமாக வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். அவர் மறைந்தார் அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம். அதை தொடர்ந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கவிஞர் நா. முத்துக்குமார் இறப்பு வந்து இன்னொரு பெரிய சோகமாகுது. 41 வயசுன்றது யூசி ஒரு 19th செஞ்சுரியிலலாம் 41 வயசு அப்படின்றது கொஞ்சம் வயசான ஒரு இது தான் ஆக்சுவலி. அது பட் 21st செஞ்சுரியில் 41ன்றது ரொம்ப இளமையான வயசு. இப்போ வந்து 40ல் தான் லைஃப் பிகின்ஸ் அட் 40ன்றாங்க. 40 வந்து ஒரு உச்சக்கட்டம், பீக். உங்களுடைய நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னவாக ஆக போகிறீங்க அப்படின்ற முடிவு கட்டுற ஒரு காலகட்டம். அதில் வந்து அவர் திடீர்னு இழப்பு வந்து எனக்கு நல்ல நண்பராக இருந்தார் அவர். இன்ஃபேக்ட் நான் கஞ்சிவரம் படத்தில் நான் ஓரிரு படங்களில் நான் எழுதின வசனங்களில் அது ஒன்று. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு வசனம் வந்து கவித்துவமாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று எனக்கு இந்த கவி இது எழுதுறதுக்கு தயக்கமாக இருந்தது. அப்போ நான் ஆக்சுவலி அவங்க வெளியூரில் எங்கேயோ இருந்தேன், நான் மைசூரில். அங்கேருந்து நான் டெலிஃபோன் பண்ணி முத்துக்குமார்கிட்ட அந்த வரிகள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பொழுது ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி டெலிஃபோன்லேயே அந்த வரிகளை சொன்னார். எழுதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான நண்பராக இருந்தவர். அவருடைய அந்த உன் சமையல் அறையில் எடுத்த உடனே நான் உப்பா சர்க்கரையா அப்படின்றது நீங்கள் படிக்கும்பொழுது ஐ திங்க் வரும். நான் புத்தகமா கண்களா அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்ப காலத்திலேயே வந்தது, 2வது பாட்டோ 3வது பாட்டோ. அதுலேயே அவர் வந்து ஒரு ஜீனியஸை காமிச்சார். இன்னும் 1500 கவிதைகள்ன்றாங்க. இன்னும் 5500 கவிதைகள் வரைக்கும் எழுதக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து முற்றுப்பெற்றது. ரொம்ப வருத்தமான விஷயம்.
என்ன சொல்கிறது, யுசி இந்த இளம் கவிஞர்கள் அவங்கெல்லாம் உடம்பை பார்த்துக்கணுன்றது முக்கியமாக இருக்குது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும்னு க்ரியேட்டிவ் இதில் தான் பழமொழி வச்சுருக்காங்க, சித்திரம்னு. ஸோ இவங்கெல்லாம் க்ரியேட்டிவ் இதில் இருக்கிறவங்க எப்போயுமே உடம்பை கவனிச்சிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப வருத்தமான விஷயம். அவருடைய குடும்பம் எல்லாமே சின்ன பசங்க தான் வீட்டில். ஒரு குடும்பம் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஃபேமிலி அவங்களது தெரியும் எனக்கு. அவங்களுக்கு என்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவிப்பதை தவிர ஒட்டுமொத்தமாக நான் திரையுலகத்துக்கு வெளியிலேருந்து இருக்கிறவன். அதனால் திரையுலகத்துக்கே நான் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சாகணும். பிகாஸ் அது எல்லாருக்குமே இழப்பு, அவங்களுக்கும் இழப்பு. ஒரு நல்ல கவிஞர்கள் ரொம்ப பொறுக்கி எடுத்தார் மாதிரி வராங்க. அது இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான். அதில் வந்து இவருடைய இழப்பு வந்து நிச்சயமாக பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சரியான வார்த்தை. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக் நேயர்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு 100 படத்தோடு சந்திக்க வருவேன். டில் தென் பை பை.